மாதிரி இப்போ நிறைய லோன் ஆப் வருது, 5000 2000 3000. இதனால் விசா இஷ்யூவோ இல்லை வந்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா, கவர்மெண்ட் வேலையில் இருக்க ஏதாவது பிரச்சனை வந்துருமா, ₹1 போட்டால் உடனே ₹2 வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அது நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்க வாய்ப்பில்லை. நோட்டீஸ் வருது, நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு விட்டீங்கன்னா அதுவுமே ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் ப்ரோ. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் இஷ்யூஸ். நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எதனால் சார் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் 10,000 இருக்குது, 20,000 இருக்குது, அது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் வந்து சால்வ் பண்ண முடியுமா, இந்த மாதிரிலாம் வந்து கால் பண்ணுறாங்க. கேமிங் ஆப் விளாட்னேன், அதுலேருந்து எனக்கு ஃபண்ட்ஸ் வந்தது, அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். லோன் ஆப்பில் லோன் வாங்கினேன், அந்த ஃபண்டு வந்த பிறகு சம்டைம்ஸ் வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான பதிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் அப்படின்றது கிரிப்டோ மூலியமாக டீல் பண்ணுறாங்க அப்படின்னா, P2P பண்ணுறீங்க அப்படின்னா, நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கிரிப்டோ மூலியமாக P2P பண்ணும்போது வர்ற ஃபண்டு ஃப்ராடு ஃபண்டாக இருக்கலாம், இன்னொருத்தர் அக்கௌண்ட்லேருந்து திருடி உங்கள் அக்கௌண்ட்டில் போடலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்னால அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, நீங்கள் ஆன்லைன் கேமிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுறீங்க, கேம் விளாட்றீங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க சில அன்ஆத்தரைஸ்டு வெப்சைட்ஸில், அதனால் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகலாம். சம்டைம்ஸ் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் என்ன பர்பஸ்க்காக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்க. சார், நான் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன், நான் வந்து ஒரு துணிக்கடை வைக்க போகிறேன், இந்த மாதிரி சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஃபண்டு வரும்போது பேங்க்கே வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சைபர் க்ரைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணலாம், இல்லை பேங்க்கே உங்கள் ப்ரொஃபைலுக்கும் நீங்கள் பண்ணுற டிரான்சாக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்டர்னல் டீமே வந்து ஃப்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போது ஃபஸ்ட்டு பேங்க் அவங்களே வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, உங்கள் ப்ரொஃபைல் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் பேங்க்குக்கு போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், நான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் தான் பண்ணேன், ஸோ இதனால தான் என்னோடய இது ஆகிருக்கு அப்படின்ற ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இங்கே 2 பேர் தான் டீல் பண்ண போகிறீங்க, நீங்களும் பேங்க் மட்டும்தான். சைபர் க்ரைம்ன்ற கான்செப்ட் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் பேங்க்குக்கு ப்ரூஃப் பண்ணிங்க, இந்த பண்ண டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ஆத்தரைஸ்டு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அக்கௌண்ட்டை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதுவே சைபர் க்ரைம், நீங்கள் அது சைபர் க்ரைம் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது பல ரீசன்ஸ்க்காக பண்ணுறாங்க. அது நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த P2P நீங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லை கேமிங் பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது கிரிப்டோ வாங்கினேன் MLM பண்ணுறேன்ற பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அன்ஆத்தரைஸ்ட் பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இப்போ நிறைய லோன் ஆப் வருது, 5000 2000 3000. இதுவும் நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். 2000 3000 கொடுத்துட்டு நீங்கள் கட்டின பிறகு கூட மறுபடியும் கட்ட சொல்லி ஃபோன் பண்ணுறது, உங்களோட மொபைல் நம்பர்ஸில், தட் இஸ் உங்களோட ஃபோனில் இருக்கிற கான்டாக்டுக்கெல்லாம் கால் பண்ணுறது, அப்புறம் வந்து பிக்சர்ஸ் அனுப்பிடுவோம், உங்களோட பிக்சர்ஸ் உங்கள் வீட்டுக்கெல்லாம் அனுப்புவோம், இந்த மாதிரி பயமுறுத்துறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லோன் கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2000 3000 வாங்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. சில பேர் வாங்கிட்டு கட்டின பிறகு கூட அதை விட வாங்கினதை விட 5-6 மடங்கு கட்டின பிறகு கூட அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு, ப்ளஸ் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் இஷ்யூஸ் வந்திருக்கு. இது மூலிமா நிறைய விழிப்புணர்வுகள் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனாலேயுமே கூட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகலாம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆன உடனே நீங்கள் வந்து பதட்டப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு எதனால் ஆயிருக்கு அப்படின்றது நீங்கள் பேங்க்கு தான் அப்ரோச் பண்ணி NCRP நம்பர் இதெல்லாம் வாங்கணும். வாங்கின பிறகு தான் அது என்ன நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பண்ணலான்றது தோணும். நீங்கள் 10,000 2000 3000 இந்த மாதிரி தான் அக்கௌண்ட்டில் இருக்குது, ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அது நீங்கள் சால்வ் பண்ண போனீங்கன்னா அதை விட அதிகமாக செலவாகும், ₹1,00,000 மேலே செலவாகும். அதுக்கு நீங்கள் அந்த அக்கௌண்ட் அப்படியே விட்டுட்டு போகிறது நல்லது. இதனால் விசா இஷ்யூவோ இல்லை வந்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா, நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்க ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இந்த மாதிரி பல பேர் வந்து கேட்டுறாங்க. அதெல்லாம் எந்த பயமே கிடையாது. நீங்களும் ஒரு வகையான விக்டிம் தான். ஒரு தெரியாத வலையில் போய் மாட்டிக்கிட்டு இது வந்து நம்ம அவஸ்தைப்படுற மாதிரி தான். மற்றபடி வந்து க்ரைம் கிடையாது, சரிங்களா? ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நோட்டீஸ் வரும்போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். சார், நான் பண்ணலை, இல்லை நான் இது தான் பண்ணேன் அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்.
நோட்டீஸ் வருது நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு விட்டீங்கன்னா அதுவுமே ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எய்தர் சைபர் கிரைம்லேருந்து நோட்டீஸ் வரலாம், இல்லை உங்களுக்கு பேங்க்லேருந்து இன்ஃபர்மேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது ஜென்யூனாக நீங்கள் சொன்னிட்டீங்க அப்படின்னா அது ஃபேக்ட்ஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு யாராவது வந்து கேட்டால் கூட, சார் இதுதான் நான் பண்ணியிருக்கேன், இதனால தான் ஆயிடுச்சு, சாரி சார் அப்படின்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணலன்னா இவ்வளோ அனுப்பி கூட நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலையே அப்படின்னும் போது உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் பாயிண்ட் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி பண்ணக்கூடாது பண்ணிட்டீங்க, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நோட்டீஸ் வந்துச்சுன்னா அந்த நோட்டீஸ் ரிப்ளை பண்ணுங்கள். பயப்பட தேவையில்லை. அவன் அக்கௌண்ட்டில் சின்ன அமௌண்ட் இருந்ததுன்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது எஃப்டியோ இல்லை கோல்டு லோனோ வச்சுருக்கீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6 மாதத்துக்கு வந்து ஃபண்டு கம்மியாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதுதான் பண்ண முடியும். நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத் எங்கெங்கெல்லாம் வந்து கேஸ் வந்திருக்கும். ஒரே அக்கௌண்ட்டில் 2-3 கேஸ் வந்திருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே போய் செலவு பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் தான் செலவாகும். அந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியாது. அப்படியே செலவு பண்ணி நீங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு வந்தாலும் நீங்கள் எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது. எந்த டிரான்சாக்ஷனுக்காக சைபர் கிரைம் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணாங்கன்றது இருக்கட்டும். அது இல்லாமல் நீங்கள் 10 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கலாம். இப்போ 2 டிரான்சாக்ஷன் அன்ஃப்ரீஸ் பண்ண பிறகு மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகாது அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ அதனால் சின்ன அமௌண்ட் தான் இருக்குன்னா அந்த அக்கௌண்ட்டை மறந்துட்டு நீங்கள் மற்ற வேலைகள் பார்க்கலாம். நிறைய கமெண்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நான் நிறைய அடிக்ட் ஆகிட்டேன் சார், ஆன்லைன் கேமிங்க்கு அடிக்ட் ஆகிட்டேன், அது நிறைய பணம் இழந்துட்டேன், அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது, ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்குகிறாங்க, ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்கம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி தெரியாத அப்ளிகேஷன்ஸோ ஆப்ஸோ இல்லை ஏதாவது பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க அப்படின்னா செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு 10 பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது பண்ணலாமா வேணாமான்றது யோசிங்க. ₹1 போட்டால் உடனே ₹2 வந்துடும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அது நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்க வாய்ப்பில்லை. ஓகேங்களா? இப்போ பேங்க்கில் போட்டிங்கன்னா 10% 20% வர்றதுக்கே பெரிய விஷயமா இருக்குது. கிரிப்டோவில் நிஜமாகவே ₹1 நீங்கள் போட்டிங்கன்னா ₹10 வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அது வந்து 1% தான். மிச்ச 90% 95% வந்து லாஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ டெசிஷன் உங்கள் தான். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற ரிவார்டு இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுக்கணும். எதுவுமே தெரியலன்னா சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம், உங்கள் சுற்றி இருக்கிறவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா எங்களோட டெலிகிராம் சேனலும் வந்து ஜாயின் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.